கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹோலி ஸ்பிரிட் மெசேஜ் வழியாய் கர்த்தருடைய ஓய்வு நாளிலே ஆராதிக்கும்படி கூடி வந்திருக்கிறோம். உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாள் கர்த்தருடைய ஓய்வு நாள், பரிசுத்த ஓய்வு நாள். கட்டளை வாசித்து விட்டு ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்லலாம். 20வது அதிகாரம். தேவன் பேசி சொல்லி பரிசுத்தமாய் ஆசிரிக்க நினைப்பாயாக. 6 நாள் வேலை செய்து நடப்பிப்பாயாக. 7ஆம் நாள் வேலைக்காரியானாலும் நிர்வகிச்சவனாலும் கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தை பூமி அவர்கள் எல்லாவற்றையும் உண்டாகி தேவனை ஓய்ந்திருந்தார். ஆகிய கர்த்தர் பரிசுத்தமாக தேசத்திலே உன் தகப்பனின் தாய் கனவனாயாக கொலை செய்யாதிருப்பாயாக, விவசாயம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நாளும் தம்பது நாளும் தியானத்தோடு வாசம் மகிழ்ச்சியாக மகா ஆழமானவர்கள் மீண்டும் மனுஷனுக்கு சரியான மூடங்களை உணரலாம். துன்மார்கள் பொண்ணு போன்ற கணக்கு ஆக்கம் யாரும் செழிக்கும் பொழுது அதை இன்னைக்கும் அழிந்து போயிருக்கிறார். இன்னைக்கும் உன்னதமாக சகல ஆக்கம் நீதிமான பழைய போலீஸ் கேள்வி வளரலாம். ஆராதிக்கலாம். முதல் பாடல். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிவென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை சென்றாய என்று தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை சென்றாய என்று தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்துக் கொண்ட நல்ல நேசரே. எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்துக் கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உட்காரும் கேட்டாலே உயர்த்தி வந்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை உட்காரும் கேட்டாலே உயர்த்தி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன்.
நாளே முடிந்ததென்று நினைத்தால் உயிர் வாழ்கிறேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று நாட்டிக்கொள்ள உம்மை விட்டால் யாரும் இல்லை. இயேசுவே, இயேசுவே எனக்கெல்லாம். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே எனக்கெல்லாம். இயேசுவே சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொந்தங்களால் நான் சுகமானேன் உம் வார்த்தையினால். நான் பலனானேன் உம் தழும்புகளால். நான் சுகமானேன் உம் வார்த்தையினால். நான் பலனானேன், நான் பலனானேன், நான் பலனானேன். இயேசுவே, இயேசுவே எனக்கெல்லாம். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே எனக்கெல்லாம். இயேசுவே கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன் உம் பாசத்தினால். நான் திகைத்துப் போனேன் உம் கிருபையினால். நான் பிழைத்துக் கொண்டேன் உம் பாசத்தினால். நான் திகைத்துப் போனேன், நான் திகைத்துப் போனேன், நான் திகைத்துப் போனேன். இயேசுவே, இயேசுவே எனக்கெல்லாம். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே எனக்கெல்லாம். இயேசுவே சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டால் யாரும் இல்லை. உம்மை விட்டால் யாரும் இல்லை. உம்மை விட்டால் யாரும் இல்லை. என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உண்மை துடிப்பேன். அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கும் வரைக்கும் எனக்குள்ள இருக்கிற அவர் தான் என்று விசுவாசித்து நீதி பாதையில நம்ம நடக்கலாம். ஹல்லேலூயா. என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணவு எல்லாம்
இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த நாளிலே அவருடைய ஆவியோடு கூட நம் மாம்சத்திலே வாழ்ந்து சாகாதபடி ஆவியிலே மாற்றப்பட வேண்டும். நாம் அல்லேலூயா. அவரோடு கூட ஆவியிலே நாம் மாற்றப்பட்டால் தான் நம்முடைய ஆவி அவரோடு கூட இணைய முடியும். ஆமென். என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடு என்று இந்த வருஷம் முழுவதும் ஒரு மாதம் ஆண்டவர் நடத்தி வந்து ஆமென் அந்த கன்னிமணியை போல பாதுகாத்திருந்தார். இனிமே எல்லாவற்றும் அவர்கள் ஒப்பு கொடுப்போம். என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடு என்று படமா Hallelujah.
யாருண்டு கலங்கின நேரங்களில் உன் கரம் என்னை நடத்தியதே. பாடுவோமா? தேவனை போல நம்மோடு இருக்கிறார். பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வாரம் எல்லாம் தேவன் நம்மை தேற்றுகிற பாடல் தான். அமேன். உடைக்கப்பட்டு அமேன் வேதனையோடு கூட இருக்க தேற்றுகிற பாடல்கள் தான் நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நான் அனாதை என்று அழுதேன், நீ அனாதை இல்லை என்று என் சொந்தம் என்றீர் ஐயா என்று சொல்லி நான் பாடுவோம். Thank you.
கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஒருபோதும் அனாதை என்று நினைத்துக் கொள்ளவே வேண்டாம். ஹல்லேலூயா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. ஹல்லேலூயா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். என் கருவை கண்டீரையா. Hallelujah. Amen. அடுத்த பாடல். என் நம்பிக்கையே மக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே மக்கு ஸ்தோத்திரம். உண்மைதான் நான் நம்பி இருக்கிறேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நிச்சயமாய் என்னாகி கர்த்தர் சிலையற்ற காலம் தாமதித்தாலும் என்னாகி கர்த்தர் சொன்ன வார்த்தை அவர் நிறைவேற்றுவார். I'm
அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்யுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இதையே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்யுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்யுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் மாறி வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபின் சிறுபூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. இந்த ஆண்டு முழுவதும் எப்படி நம்ம வாழ போகிறோமோ, எப்படி போக போதோ அப்படின்னு பயமா இருக்குது. அல்லேலூயா. பயப்படுகிற காரியெல்லாம் கர்த்தர் நம்மை நடத்தி நடத்துவார். பாடுவோமா? உற்சாகமாய் பாடு பாட. யாக்கோபின் சிறுபூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபின் சிறுபூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின்
ஹalleluya Hallelujah. எதற்கும் பயப்படாதபடிக்கு ஆமென். தேவனாகிய கர்த்தரே பயப்படாமலாம் இருக்க முடியாது. பயம் வரும்பொழுது ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் சொல்லுங்க. ஆமென். நிச்சயம் நான் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆவியை ஊற்றுவார். ஹalleluya Hallelujah. ஆமென். ஊற்று தண்ணீரே இந்த தேவாவியே ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா. ஆவியானவர் நமக்குள்ளே இல்லைன்னா ஆமென் நிச்சயமாய் பயம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஆமென். தேவ அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஊற்று தண்ணீரே என்ற தேவாவியே ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா என்று சொல்லி நம் பாடலை தந்து நீங்கள் மௌனமாக இருக்கிற காலங்கள் பாடுவதற்கு ஒரு நேரம், அழ ஒரு காலம், துதிக்க ஒரு காலம். இந்த நேரத்தை நீங்க விட்டீங்கன்னா சத்தியம் உங்களை ஆட்கொள்வார். ஹalleluya ஆமென். ஒரு நாள் என்பது கர்த்தரை ஆராதிப்பதற்கு என்பதை மறந்துவிடாதபடி கீழ்ப்படிந்த பிள்ளைகளால் கர்த்தரை கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ள வேண்டும். ஆமென். ஜீவனாலியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவாவியே ஜீவனாலியே என்னில் பொங்கி பொங்கி வா. Thank you.
எரிந்து சாம்பலாகிடும் நேரமே.
உங்க பிள்ளைகள் வாய் திறந்து பாட முடியலனா பாட ஒரு வாஞ்சை இல்லைனா கட்டப்பட்டிருக்காங்களா, மௌனமா பாடுறாங்களா, முன்முத்து பாடுறாங்களா, அப்படியானால் நாவை கட்டிருக்கிற சர்ப்பத்தின் கட்டு என்பதை தெளிவாய் புரிந்து கொண்டு எந்த பிள்ளை கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தை உணர்ந்து உற்சாகமாய் பாடுகிறதோ என்னுடைய ஆவியாளர் அந்த பிள்ளைக்குள்ள இருக்கிறார் என்ற அர்த்தம். பெற்ற தாய் தகப்பனாய் இருக்கிற நாம் நிர்விசாரமாய் அந்த பிள்ளைகளை வாய் திறந்து பாடலையா, சர்ப்பம் அந்த பிள்ளையை ஆட்கொண்டிருக்கிறான். அந்த சர்ப்பம் அந்த பிள்ளையை முழுவதுமாய் வஞ்சித்து கட்டி வைத்திருக்கிறான் என்பதை உணர்ந்தவர்களாய் கரங்களை தட்டி பாடி அந்த பிள்ளையோட எதிர்காலத்துல இந்த பிள்ளை சர்ப்பத்தினிடத்தில் சிக்கி நாசமாய் போய்விடாதபடி சர்ப்பம் என்னெல்லாம் செய்ய தெரியுங்களா? சின்ன பிள்ளையிலிருந்து வயதான வரைக்கும் சர்ப்பம் சின்ன பிள்ளையா இருக்கிற வரைக்கும் பெற்றவங்களுக்கு கீழ்ப்படியாம நடக்க வைக்கும். அல்லேலூயா. வாலிப வயதுல வேசித்தனத்தை செய்ய வைக்கும். முதிர் வயதுல நடுத்தர வயதுல திருமணமான பின்பு குடும்பத்தை உடைக்கும். அல்லேலூயா. சமாதானத்தை கெடுக்கும். வயதான பின்பு சரீரத்தையே பலவீனப்படுத்தி படுக்க வைக்கும். நிரந்தரமாய் செய்த பாவத்துக்கு அடித்து மரணத்தை கொண்டு பாதாளத்தில் கொண்டு போய் ஆத்துமா சரித்து கொண்டு போயிடுவான். அல்லேலூயா. நம் தேவனை துதிக்கும் போது ஒரு வாஞ்சை இருக்கிற பலவீனத்துல அப்படி ஓகே, எப்பவுமே பாடுறதுக்கு வாஞ்சையே இல்லை, எப்போ பார்த்தாலும் நிர்விசாரமா நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்னா நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம், நம்மை நாமே வஞ்சித்து கொண்டிருக்கிறோம், நம்மை நாமே என்ன செய்யறோம்? சர்ப்பத்துக்கு இன்னும் நான் உனக்கு அடிமை என்று சொல்லுகிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் அல்லேலூயா. உள்ளே ஒளிந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கு ஒளிந்திருக்கிற சர்ப்பங்களை நீங்கள் கண்டு விழித்துக் கொள்ள வேண்டும். எந்த பிள்ளைக்குள்ள? நம்ம பிள்ளைக்குள்ள. இந்த பிள்ளை ஏன் பாட மாட்டேங்குது, ஏன் இந்த பிள்ளையால ஜெபிக்க முடியல? கண்டுபிடிங்க. ஒழுங்கால் போட்டு நம்ம குடும்பத்திலேயாவது பிள்ளைகளை ஒழுங்கால் போட்டு ஜெபிக்க வைங்க. அல்லேலூயா. ஆராதிக்க வைங்க. இப்போது என்னுடைய மகன் சில பாடல்களை அவர் பாடுவார். அல்லேலூயா. ஜோரி கண்களை மூடி நான் ஜெபிக்கலாம். நேசிக்கிறேன் அன்பின் பரலோக பிதாவே, இது இந்த வேலை காசு தோத்தரிக்கும் இந்த ஓய்வு நாளிலே இவ்வளவு நேரமாய் ஜெபிக்க வைக்கிறேன், துதிக்க வைக்கிறேன், ஆராதிக்க வைக்கிறேன். நீர் மகிமை படுவீராம். சர்வத்திற்கு கர்த்தருடைய மகிமை வல்லமை சூழ்ந்து வருகிறமான ஆமென். Hallelujah. 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 Jesus. ஹல்லேலூயா. ஓய்வு கூட தேவன் நமக்கு கொடுத்த இந்த ஓய்வு நாளிலே ஹல்லேலூயா நம் தேவனை ஆராதிக்க அவரை மகிமைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரை துதிக்க அவரை ஆராதிக்க அவரை மகிமைப்படுத்த அவருக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதற்காக நாம் இப்பொழுது தேவனை ஒரு பாடலை பாடி நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஊற்று தண்ணீரே என தேவ ஆவியே, ஜீவநதியே பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ